அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நல்ல ஒரு புன்சிரிப்போடு இந்த வாழ்க்கையை கடந்து விட மாட்டோமா? மகிழ்ச்சியா, ஆனந்தமா, சந்தோஷமா, குதூகலமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா? இந்த முகத்துல ஒரு புன்சிரிப்பு எப்பொழுதும் தங்கி விடாதா என்கிற ஒரு பெரிய ஆவலோடு இந்த நாளை இனிய நாளாக மாற்ற முடியுமான்ற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சினே சொல்லலாம். அதனால் சார், புன்சிரிப்போடு இந்த வாழ்க்கையை கடத்தல்னு நீங்கள் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க. சில நடிகர்களை மட்டும் நமக்கு உடனே பிடிச்சு போயிடும், அல்லது சில நடிகர்களை பார்த்த உடனே நமக்கு சிரிப்பு வரும்ல. இப்போ மதன் பாபு சார்னு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, சிரிப்பு தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிரிப்பார். கக்கன்னு அவர் சிரிப்பார். திட்டுறதை கூட சிரிச்சுக்கிட்டே திட்டுவார். நடிப்பில் திட்டுறதை கூட அப்படி ஒரு சிரிச்ச ஒரு முகத்தோட அவரை பார்க்கும்போதே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அவர் சிரிக்கிறதே நமக்கு பார்த்த உடனே சிரிப்பு வரும். குமரிமுத்து சார்னு இருந்தார். அவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிரிப்பார். சிரிக்கிறதே அப்படி சிரிப்பார். அவர் எப்படா சிரிப்பாருன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. படத்துல டிஃப்ரெண்டா அவர் சிரிப்பாரு. அவர் எந்த டோன்ல எந்த நேரத்தில் சிரிக்க போறாருன்னு ரசிகர்கள் வந்து அவருடைய சிரிப்புக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. சசிகுமார் அண்ணனுடைய சிரிப்பு, இப்படி ஒவ்வொருத்தரினுடைய சிரிப்பு அவங்களுடைய ஐடென்டிட்டியா மாறிடும். இந்த முகத்துல எதுங்க அழகு அப்படின்னு கேட்டா, மேக்கப் போட்டா அழகா இருப்போமா? இல்லை சிகப்பா இருந்தோம்னா அழகா இருக்குமா? சில பேர் இந்த புருவத்தெல்லாம் திருத்திப்பாங்க. புருவத்தை திருத்திட்டோம்னா நம்ம அழகா மாறிடுவோமா? புருவம் வளைஞ்சிருந்ததுன்னா அழகா மாறிடுவோமா? மூக்கு நீளமா இருந்தால் அழகா மாறிடுவோமா? அல்லது இந்த மேக்கப்லாம் போட்டு நம்ம சிகப்பா காமிச்சிட்டு அழகா மாறிடுவோமான்னா, புருவம் வளைஞ்சு அழகா மாற மாட்டோங்க. இந்த உதடு வளைஞ்சு அழகா அப்படி வளைஞ்சு புன்சிரிப்போடு அப்படி வளைந்து நின்றாக்க எப்பயுமே நம்ம முகம் அழகாக தெரியும். பிறர் பார்க்கும்போது அழகான ஒரு புன்சிரிப்போடு இருக்காங்கல்ல, சிரிப்போடு இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போதே அது மகிழ்ச்சி. அதனால தான் வைரமுத்தையா எழுதினார், இந்த சிரிப்பு எப்படிப்பட்டதுப்பான்னு. காதலின் முன்னுரை சிரிப்பு. காதலிக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணணும். காதலின் முன்னுரை சிரிப்பு. கடனின் மூலதனம் சிரிப்பு. கடன் வாங்க போறோம்னா வேணும்னு சிரிச்சுக்கிட்டே போனோம். கடனின் மூலதனம் சிரிப்பு. விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு. எந்த விலங்குக்கு சிரிக்க தெரியாது. விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு. சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு. துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு. உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்பு. ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே, ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமான்னு கேட்பார். இந்த குழந்தையினுடைய சிரிப்பு, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு என்னப்பா பண்ணணும்? நம்மளை குழந்தைத்தன்மையாக மாற்றிக்கொண்டே போகும். இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துக்கிட்டே போகும். உலகத்திலேயே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆயுதம் எது பாருன்னா இந்த சிரிப்பு தாங்க. இந்த சிரிப்பை தொலைச்சிட்டு வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த சிரிப்பை தொலைச்சிக்கிட்டே போகிறோமே. இப்போ எகிப்து நாட்டில் 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, எகிப்து உங்களை நீங்கள் எப்படி சுமக்கிறீர்கள்னு கேட்பாங்களாம். எப்படி நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி சுமக்கிறீர்கள். பிரான்ஸில் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்பாங்க. ஜப்பான் நாட்டில் இன்னைக்கு நீங்கள் எத்தனை தூரம் வேர்வை சிந்தினீர்கள்னு கேட்குறாங்க. அதே போல் பாரிஸில் ஒரு 2 பேர் இப்படி சந்திச்சுக்கிட்டாங்கன்னா, உங்கள் நிழல் குறையாது இருக்கட்டும்னு வாழ்த்துறாங்க. அதாவது உங்களுடைய புகழ் குறையாது இருக்கட்டும்னு. வட இந்தியர்கள் ஒரு 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா இறைவன் பெயர் சொல்லி வாழ்த்திக்கிறாங்க. நம்ம ஊரில் 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா மூஞ்சி பார்த்துட்டு திரும்பிட்டு போயிடுறோம் சார். சிரிக்க கூட மாட்டுறோம், எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டோம், திரும்பிட்டு போயிடுறோம். இல்லை, ஒருத்தரை பார்த்தவுடன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு என்னன்னா இந்த புன்சிரிப்பு தான். இந்த சிரிப்பு என்னப்பா சொல்லுதுன்னா, உங்களை எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம் சிரிப்பு. இந்த பேச்சில் கூட அந்த சிரிப்போடு பேசும்போது அவங்களுக்கு அந்த பேச்சு பிடிச்சிடும் சார், பார்க்குறவங்களை பிடிச்சிடும் சார். ஒரு மருத்துவர்கள் ஒரு டானிக்கை பரிந்துரை செய்கிறாங்க. இந்த டானிக்கை குடிச்சா ரத்தம் சுத்திகரிக்கப்படுமா. ரத்தத்துல சர்க்கரை, அதாவது நல்ல சர்க்கரை, சத்து கொடுக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகுமா இந்த டானிக்கை குடிச்சா. இதயம் பலப்பெறும்ன்றாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் இருக்குல்ல, கல்லீரல், மண்ணீரல், இந்த கல்லீரல், மண்ணீரல், இந்த தசைகள் எல்லாம் மிகப்பெரிய வலுவடையுமா இந்த டானிக்கை குடிச்சுக்கிட்டே வந்தா. அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்சின், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறுமா. நம்ம உடம்பு இளமையாக தெரியுமா இந்த டானிக்கை குடிச்சா. அது என்னப்பா டானிக்னு, அந்த டானிக்கினுடைய பெயர் தான் சிரிப்பு. இந்த சிரிப்புன்ற விஷயத்தை தொடர்ந்து எந்தெந்த வகையிலலாம் நம்ம சிரிக்க முடியும்ப்பா. என்ன சின்ன விஷயமா இருந்தா கூட தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே வர்றாங்கல்ல, அவங்களுடைய உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் ஈஸியா நடக்குமா. ஏன்னா நுரையீரல்ல பிராணவாயு அதிகமாக போய் சேருமா, ஆக்சிஜன் அதிகமாக போய் சேருமா. சிரிக்கிறவங்களுக்கு வாய் வலிக்க, அப்படி அந்த வயிறு வலிக்க சிரிக்கிறதா இருக்கும்ல,
ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு நிறைய சிரிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய உடம்புல ஆக்சிஜன் அதிகமாக போய் சேர 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 இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியேறி நல்ல விஷயங்கள் உள்ளர போக போக அவங்க ஒரு பாசிட்டிவா பிராணவாயு அதிகமாக இருக்கும்போது இளமையாக அதிகமாக தெரிவாங்களாம். சிரிக்கிறவங்க, நல்லா சிரிக்கிறவங்க இளமையான தோற்றத்தோட இருப்பாங்களாம். அதுக்காகவாது சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா சிரிச்சிடணும் சார். எல்லாரும் சொல்லுவாங்க பிரச்சனை இருக்குங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, எங்க இருந்து போய் சிரிக்கிறது, இந்த வாழ்க்கை சும்மாவா இருக்கு, அவ்வளவு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு, இதுல எங்கப்பா சிரிக்கிறதுன்னு. ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்னார். அது என்ன சார், பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம துன்பப்படுறோமா இல்லையான்றது நம்ம கையில தானே இருக்கு. ஏன்னா சில இடத்துல சார் பிரச்சனையே இருக்காது, ஆனா நம்ம மைண்டை டியூன் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டே ஆகணும்டா. வச்சிருக்க ஒரு அம்மாக்கு ரோஜா பூனா பிடிக்காதுங்க, ரோஜா பூ பிடிக்காதுங்க அவங்களுக்கு. அந்த ஸ்மெல்லை கேட்டாலே சில பேருக்குள்ள தலைவலி வரும், சில பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லாம் அவங்களுக்கு தலைவலி வரும். ரோஜா பூவினுடைய ஸ்மெல்லை பார்த்தா அவங்களுக்கு தலைவலி வந்துடும். அவங்க ஒரு பேங்க்ல மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ரோஸ் ஸ்மெல், யாராவது ரோஸ் வச்சுட்டு வந்து பக்கத்துல பேசினா கூட அவங்களுக்கு அந்த தலைவலி வந்துடும். பெர்ஃப்யூம், ரோஸ் பெர்ஃப்யூம் அடிச்சா கூட அவங்களுக்கு அந்த தலைவலி வந்துடும். ஒரு நாள் அந்த பேங்க்ல ஜென்ரல் பாடி மீட்டிங் சொல்லுவாங்க, நிறைய பிஸ்னஸ் மேன் வந்திருக்காங்க. இந்த பிஸ்னஸ் மேன்லாம் வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. இவங்க கிளம்புற அவசரம், காலை நேரத்தில் கிளம்பி வர்றாங்க, பஸ் கிடைக்கணும், அது இதுன்னு பிடிச்சி எல்லாம் வருது, டிராஃபிக் ஜாம்லேருந்து எல்லாம் வர்றதுக்குள்ளே கரெக்டாக அந்த 10 மணி ஆகிடுது. இந்த மீட்டிங் 10 மணிக்கு இவங்க ஷார்ப்பாக மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு முன்னாடி தான் உள்ளார வராங்க. உள்ளார வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் ரோஸ் பூங்கொத்து வச்சுருக்காங்க. பொக்கே வர்ற பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரோஸ் பொக்கே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக ரோஸ் இருக்குன்னு பார்த்த உடனேமே அந்த செகண்டே உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் பாடா ரோஸை வைப்பீங்க, இப்படியாடா வந்து படுத்தீங்க. இவங்க முன்னாடி வந்திருந்தா எடுன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ மீட்டிங் ஆரம்பிக்க போது எல்லாரும் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் எல்லாருக்கும் இந்த ரோஸ் பொக்கே கொடுத்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. இப்போ அந்த டேபிள் ஃபுல்லாக அந்த ரோஸ் பொக்கே இருக்குது. இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு தலைவலியாக இருக்குது, ஒரே தலைவலி, உங்களால் பேசவே முடியல. 1 மணி நேரம் ஆகுது, அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் பேசுறதுல ஒருத்தர் வந்து பேசுறாரு, எங்களுடைய பிஸ்னஸ் எப்படி தெரியுமா, இந்த ரோஸ் வச்சிருக்கீங்கல்ல, இந்த ரோஸ் பேப்பர் ரோஸ், ஆனா யாருக்காவது தெரிஞ்சுச்சா? இந்த ரோஸ் காகித ரோஸ், ஆனா யாருக்காவது தெரிஞ்சுதா? இந்த காகித ரோஸ் நல்ல ரோஸை விட அழகா இருக்கு. உண்மையான ரோஸை விட, உண்மையான ரோஜா பூவை விட இந்த செயற்கை பூ அத்தனை அழகாக இருக்கிறது. உண்மையான ரோஜா பூ கூட ஒரு நாளில் வாடிவிடும், ஆனால் இந்த செயற்கை ரோஜா பூ பல நாட்கள் நம் வீட்டை அலங்கரித்து கொண்டே இருக்கும். எங்களுடைய பிஸ்னஸும் இந்த மாதிரி தான். எங்களுடைய பிஸ்னஸும் தரமான முறையிலையும் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி எங்களுடைய பிஸ்னஸ் இருக்குன்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு. இந்த பேச்சை கேட்டோன்னே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது செயற்கை பூவா, இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரா, இதுலேருந்து ஸ்மெல்லே வராதே அப்படின்றதே அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. யோசிச்சிருக்காங்க. ஆனால் தலைவலி வந்துருச்சு சார், ஆனால் தலைவலி வந்திருக்கு. அங்கே ரோஜாவே இல்லை, வெறும் பேப்பர் தான். ஆனால் கண்ணு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ம மூளை என்ன பண்ணுது, அது நமக்கு பிரச்சனை, அது நமக்கு பிரச்சனை, இது தலைவலி, இது பிரச்சனை, தலைவலின்னு கொண்ட உடனே முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு மறைஞ்சிருது சார். அப்படிதான் நம்ம சில பேரை அவங்களுடைய குணம் என்னன்னே தெரியாமல் அவங்கள பார்த்தவுடன் அவங்க பிரச்சனைக்கான மனிதர்கள்னு சொல்லி நம்ம புன்னகையை தொலைச்சிடறோம். ஒரு சூழ்நிலை என்னன்னே தெரியாது, அங்கே போனாலே நமக்கு பிரச்சனை வரும்னு மைண்டை செட் பண்ணி வச்சிடறோம். ஐயோ இந்த இடத்துக்கு போனாலே நமக்கு செட் ஆகாதே அப்படின்னு மைண்டை செட் பண்ணி வச்சிடறோம்ல. இந்த காகித பூவை உண்மை என்று நம்பிய அந்த பெண்மணி போல நம்ம சில பேரை பார்த்தாலே நம்மளுடைய புன்னகையை தொலைச்சிடுறோம். இந்த இடம் நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய இடம்னோ, இந்த இடம் நமக்கு ஒத்து வராத இடம்னோ நாம நம் மனதை அனுமானித்து கொண்டு தலைவலியை வரவழைச்சுக்கிறோம். இந்த தலைவலிக்கு என்னப்பா சொல்யூஷன்னா, தலைவலி தைலம்லாம் சொல்யூஷன் கிடையாது. அந்த தலைவலியை எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியா புரிந்து வெளியேற்றுவது தான் அதற்கான சொல்யூஷனே. அது என்ன சார்னா, ஒருத்தன் சாமியார்கிட்ட போய் நின்றுருக்கான். சாமி, என் ஒய்ஃப் நான் சொல்றதை கேட்கவே மாட்டான், என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா, 2 வார்த்தை பேசினா 3ஆவது வார்த்தை வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கு, அவளோட என்னால் குடும்பம் நடத்தவே முடியல, எப்படியாவது என் பொண்டாட்டி நான் சொல்றதை கேட்கணும் சாமி, எப்படியாவது நான் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் சாமி, நான் சொன்னா அவ தான்னு கேட்கணும் சாமி, அப்படி நான் குடும்பம் நடத்தணும், என்ன சாமி பண்ணலான்னா. இவர் இப்படியே பார்த்தாரு, அது தெரிஞ்சா நான் ஏன்டா சாமியாரை வரப்போறேன், அது தெரிஞ்சிருந்தா நான் குடும்பம் நடத்திட்டு ஒழுங்கா இல்வாழ்க்கையில் இருந்திருக்க மாட்டேன்னா, அது முடியாம தாண்டா நானே சாமியாரை வந்தேன் போடா அப்படின்னாராம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் சார் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நாம் அதில் துன்பப்படுகிறோமா இல்லையா என்பது நம் கைகளில் தான் இருக்கு. விஜய் சார் படத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டு வரும்,
புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டுன்னு. அப்படி வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் ஒரு மகிழ்ச்சி பின்னாடி வரப்போகுதுன்னு நம்புவோமே. நம்ம கால் வைக்கிறோம்ல, இது இறந்த காலமாக இருக்குது. கால் எடுத்து வச்ச உடனே இட்ட கால் இறந்த காலமாக இருக்குது, எடுத்து வைக்கக்கூடிய கால் எதிர்காலமாக இருக்குது. இந்த நிகழ்காலம்ன்றது என்னப்பா அப்படின்னா, நம்ம சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய காலம்தான் இந்த நிகழ்காலமாக இருக்குது. தன்னுடைய வாளை தானே உண்ணக்கூடிய கால சர்ப்பம் இருக்கக்கூடிய பரமபத விளையாட்டு தான் இந்த வாழ்க்கை. இந்த பரமபத விளையாட்டில் நம்ம அழகாக வாழ்கிறோம். ஒரு அனுபவமாக வாழணும்னா அது சிரிப்பின் மூலமாகவும் மகிழ்ச்சியின் மூலமாகவும் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகையின் மூலமாகவும் தான் நம் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது. ஒருவரை பார்க்கும்போது நீங்கள் அற்புதமாய் இன்றைக்கு எவ்வளவு நேரம் சிரித்தீர்கள் என்று இனி நாம் கேட்போம். அப்படி சிரிக்கவில்லை என்றால் அவர்கள் சிரிப்பிற்கு நாம் காரணமாய் இருக்கும். நன்றி.